எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப அழகான ஒரு கதையை பார்க்க போறோம். கதையோட தலைப்பு நிலவும் சிறுமியும். இது வெறும் குழந்தைகளுக்கான கதை மட்டும் கிடையாதுங்க. நல்ல தூக்கம் நம்ம மனசையும் உடம்பையும் எப்படி புத்துணர்ச்சியா வச்சுக்குது அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்ல போற ஒரு கதை. சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. ராத்திரி நேரத்துல தூக்கம் வராம நீங்க எப்பவாவது கஷ்டப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பா நடந்திருக்கும் இல்லையா? நாம சின்ன வயசுல இருக்கும் போதோ இல்ல இப்போ கூடவோ கண்ணை மூடி படுத்திருப்போம், ஆனா தூக்கமே வராது. மனசுக்குள்ள ஏதேதோ ஓடிட்டு இருக்கும். இதோ நாம இப்ப பார்க்க போற சிறுமிக்கும் இதே நிலைமைதான். அவளோட அந்த இரவு நேர தவிப்புகளை நோக்கி தான் இந்த பயணம் ஆரம்பிக்க போகுது. இவள் தாங்க மீனா. அந்த பெரிய பிரகாசமான கண்களை பாருங்களேன். ஆனா மீனாக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அவளால ராத்திரியில சீக்கிரமா தூங்கவே முடியாது. தூங்க சொல்ற நேரம் வந்தாலே அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. தூங்குறத அவளோட விளையாட்டுக்கு வந்து ஒரு பெரிய தடையா நினைச்சான். முகத்தை பார்த்தாலே தெரியுதுல்ல தூங்குறதுக்கு எப்படி முரண்டு பிடிக்கிறான்னு. சரி, தூங்காம என்னதான் பண்ணுவா? ஒவ்வொரு ராத்திரியும் அவளோட குட்டி குட்டி பொம்மைகளை வச்சு விளையாடிட்டே இருப்பா. வீட்ல எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது இவ மட்டும் தனி உலகத்துல பொம்மைகளோட விளையாடிட்டு இருப்பா. இப்படியே தான் அவளோட ஒவ்வொரு ராத்திரியும் தூக்கமே இல்லாம நகர்ந்துட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் ராத்திரி ஒரு சின்ன மாற்றம் நடந்துச்சு. எப்பவும் போல விளையாடிட்டு இருந்த மீனா எதேச்சியா ஜன்னலுக்கு வெளியில பார்த்தா, அங்க இருண்ட வானத்துல ரொம்ப பிரகாசமா அமைதியா ஒரு முழு நிலவு வெளிச்சம் கொடுத்துட்டு இருந்துச்சு. அந்த நிலவோட மென்மையான வெளிச்சம் மீனாவை அப்படியே கட்டி போட்டுடுச்சு. அந்த அழகிய நிலவை பார்த்ததும் மீனாக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம். மெதுவா ஜன்னல் கிட்ட போய் ரொம்ப கியூட்டா ஒரு கேள்வி கேட்டான். நிலவே, நீ ஏன் தினமும் ராத்திரியில வர்ற அப்படின்னு கேட்டான். ஒரு பெரிய ஒளிரும் நிலா கிட்ட ஒரு சின்ன பொண்ணு கேட்குற இந்த கேள்வி நிஜமாவே ரொம்ப ஸ்வீட் இல்லையா? இதுக்கு நிலா என்ன பதில் சொல்லுச்சு தெரியுமா? ரொம்ப மென்மையா, குழந்தைகளுக்கு ஓய்வெடுக்கவும் கனவு காணவும் நேரமாகிடுச்சுன்னு சொல்றதுக்காக தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லுச்சு. இங்க நிலா வந்து ஒரு அழகான நண்பன் மாதிரி நள்ளிரவு சொல்ல வந்த ஒரு வழிகாட்டியா மீனா கிட்ட பேசுது. கனவுகள் இந்த வார்த்தையை கேட்ட உடனே மீனாவுக்கு ஆர்வம் தாங்க முடியல. கண்ணை நல்லா விரிச்சுக்கிட்டு ஆச்சரியமா, கனவுகள்ல அப்படி என்ன நடக்கும் அப்படின்னு கேக்குறா. அது வரைக்கும் தூக்கம்னா சலிப்புன்னு நினைச்சிட்டு இருந்த அவளுக்கு இப்போ அந்த மாயாஜால உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்க அவ்வளோ ஒரு ஆர்வம் வந்துருச்சு. நிலா அதுக்கு ரொம்ப அழகா அந்த மாயாஜால உலகத்தை பத்தி விளக்குது. கனவுகள்ல நீ பறவைகளோட சேர்ந்து வானத்துல பறக்கலாம், யாருமே பார்க்காத மாயக்காடுகளுக்கு போகலாம், ஏன் பேசும் விலங்குகளோட கூட நீ பேசலாம்னு சொல்லுச்சு. அதாவது தூக்கங்கிறது போர் அடிக்கிற விஷயம் இல்ல, அது சாகசங்களும் அற்புதங்களும் நிறைந்த ஒரு புது பயணம் அப்படிங்கறத நிலா மீனாவுக்கு புரிய வைக்குது. இத கேட்டதும் அந்த அதிசய உலகத்தை பார்க்க மீனா உடனே ரெடி ஆயிட்டான். முதல்ல அமைதியா படுக்கையில சாஞ்சு தன் கண்களை மூடுறா. அடுத்த நிமிஷமே ஒரு ஒளிரும் பூந்தோட்டத்துல நடந்து போற மாதிரி ஒரு மாய உலகத்துக்குள்ள நுழையிறா. அங்க அழகான பட்டாம்பூச்சிகள் அவகிட்ட ரொம்ப இனிமையான குரல்ல பேசுது. விழித்திருக்கிற நிலையில இருந்து மெல்ல மெல்ல ஒரு அழகான கனவுக்குள்ள சூப்பரா பயணிக்க ஆரம்பிச்சிட்டா. அந்த அற்புதமான கனவுக்கு பிறகு அடுத்த நாள் காலையில என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? சூரியன் உதிக்கும்போது மீனா அவ்வளவு சந்தோஷமா ரொம்ப புத்துணர்ச்சியோட கண்முழிச்சா. இவ்வளோ நாளா தூக்கத்தை தவிர்த்துட்டு இருந்த அவளுக்கு அந்த அமைதியான உறக்கமும் இனிமையான கனவும் எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது அவளோட அந்த பிரகாசமான முகத்தை பார்த்தாலே நமக்கு தெரியுது. அந்த ஒரு நாளுக்கு அப்புறம் மீனாவோட வழக்கமே முழுமையா மாறிடுச்சுங்க. அன்னிலிருந்து தினமும் ராத்திரி சீக்கிரமே தூங்க ஆரம்பிச்சிட்டா. தூக்கம்னா ஒரு தடை கிடையாது, அது நம்மள ஒரு மாய உலகத்துக்கு கூட்டிட்டு போற வாகனம் அப்படிங்கிறத அவன் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டா. இப்படிதான் அவளுக்கு ரொம்ப இயல்பாகவே ஒரு ஆரோக்கியமான தூக்க பழக்கம் வந்துச்சு. மீனாவோட இந்த கதையிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் இருக்கு. நல்ல பழக்கம் நல்ல வாழ்க்கை தரும். ஆமாங்க, நாம உருவாக்குற சின்ன சின்ன நல்ல பழக்கங்கள், குறிப்பா சரியான நேரத்துல தூங்குறது, நம்மளோட அன்றாட மகிழ்ச்சியையும் ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தையும் எவ்வளவு அழகா மாத்துதுங்கிறத இந்த கதை நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்துருச்சு. சரி, நாம இந்த கதையோட முடிவுக்கு வந்துட்டோம். இப்போ உங்களுக்கான ஒரு மென்மையான கேள்வி. இன்னைக்கு ராத்திரி நீங்க எந்த மாய உலகத்தை கனவு காண போறீங்க? நீங்களும் மீனா கிட்ட இருந்து கத்துக்கிட்ட மாதிரி சரியான நேரத்துல கண்ணை மூடி அமைதியா உறங்குங்க. உங்களுக்காகவும் ஒரு அற்புதமான மாய உலகம் காத்திருக்கலாம். இனிமையான இரவு, நற்கனவுகள்.